தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இந்த தீர்மானம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக எம்பிக்கள் ஆலோசனை கூட்டம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆளுநருக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தம் 6 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்னென்ன தீர்மானங்கள் என்று பார்க்கும்போது, தீர்மானம் 1 ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை அரசியல் மயமாகும் ஆளுநர் பதவியின் கண்ணியத்தை காட்டிட ஆளுநர்களுக்கு நடத்தை விதிகள் உருவாக்கிடவும், மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திடுவதற்கு கால நிர்ணயம் செய்திடவும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக வலியுறுத்தும் என்று ஒரு தீர்மானம் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2வது தீர்மானமாக மக்களின் துணையுடன் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாஜக அரசை பணிய வைத்து டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்த முதலமைச்சருக்கு நன்றி என்று 2வது தீர்மானமாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 3வது தீர்மானமாக 5320 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு பயன்பாட்டில் இருந்தது என்பதை கண்டுபிடித்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 4வது தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது, கூட்டாட்சி தத்துவம், மாநில கல்வி உரிமை, உயர்கல்வி அனைத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவு நெறிமுறையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி திமுகவின் மாணவர் அணி மற்றும் திமுகவின் எம்பிக்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த UGC வரைவு கொள்கையை எதிர்த்து திமுக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த UGC வரைவு கொள்கையை எதிர்த்து போராட்டம் நடைபெறும். அந்த போராட்டத்தில் திமுக எம்பிக்களும் பங்கேற்பார்கள் என்ற ஒரு தீர்மானம் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 5வது தீர்மானமாக சிறுபான்மையினரின் நலனை பாதிக்கும் வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்ற துடிக்கும் பாஜக அரசுக்கு கண்டனம் என்று ஒரு 5வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 6வது தீர்மானம் என்ன என்று பார்க்கும்போது, தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லாமல் கடந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த பாஜக அரசு இந்த முறை தமிழ்நாட்டின் திட்டங்கள், பேரிடருக்கு நிதி ஒதுக்கீடும், மாநிலத்திற்கு முத்திரை திட்டங்கள் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை அறிவித்திட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்படியாக மத்திய அரசை கண்டித்தும் ஆளுநரை கண்டித்தும் தமிழகத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்றைய திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் மொத்தம் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.